ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10ஆம் வகுப்பு எடுத்துக்காட்டு 4.11 பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட முக்கோணம் PQRக்கு ஒத்த பக்கங்களின் விகிதம் 7/4 என அமையுமாறு ஒரு வடிவொத்த முக்கோணம் வரைக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது முக்கோணம் PQRக்கு வடிவொத்த முக்கோணம் வரையணும். அதுவும் அளவு காரணியில் 7/4 > 1ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 1 விடைக்கும் பெரிய மதிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது வடிவொத்த முக்கோணம் PQRக்கு வெளியே தான் அமையும். இனி உதவிப்படம் வரைஞ்சிக்கலாம். இப்போ என்ன பண்ண போறேன்னா, வெளியே அமையுது. அதுக்கு முன்னாடி இந்த கோட்டு துண்டுக்கு இணையாக ஒரு இணைகோடு வரைகிறேன். ஓகே, இப்போ இங்கே சின்னதாக ஒரு முக்கோணம் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் முக்கோணம் PQR. எழுதிக்கலாம் PQR. போன எடுத்துக்காட்டில் என்ன பண்ணியிருப்போம்னா, பெரிய முக்கோணத்தை PQRன்னு எடுத்திருப்போம். உள்ளே இருக்கக்கூடியதை P', எடுத்திருப்போம். இங்கே வெளியே இருக்கக்கூடிய இந்த லைனுக்கு தான் P', கொடுக்க போகிறோம். இது Pனா இந்த புள்ளி P', இந்த புள்ளி R'. ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 விடைக்கும் பெரிய மதிப்பு கொடுத்துருந்தா வடிவொத்த முக்கோணம் வெளியே தான் அமையும். இப்போ முக்கோணம் P', இந்த பெரிய முக்கோணம் தான் வடிவொத்த முக்கோணம். அதை வரைஞ்சிக்கலாம். அதுக்கு தோராயமாக ஒரு அளவு எடுத்து ஒரு முக்கோணம் வரைங்க. சரிங்களா? இந்த முக்கோணத்தை சின்னதாக வரைங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த டயக்ராம் சின்னதாக வரும். ஓகே, வரைஞ்சிக்கிறேன். இப்போ இதுக்கு நேம் கொடுக்கலாம். இந்த புள்ளி P, இந்த புள்ளி Q, அப்புறமாட்டி இந்த புள்ளி R. இனி Q புள்ளியிலேருந்து ஒரு கோடு வரைய போகிறோம். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஸ்கெட்சில் வரைகிறேன், ஆனால் நீங்கள் பென்சிலால் மட்டும் தான் வரைஞ்சிக்கணும். ஓகே, கோடு வரைஞ்சிட்டேன். இப்போ இந்த கோட்டு துண்டுக்கு X அப்படி நேம் கொடுக்கலாம். இன்னொரு விஷயம், இந்த கோடு வரையும் போது இங்கே ஒரு கோணம் உருவாகும். இந்த கோணம் குறுங்கோணமாக தான் இருக்கணும். அதாவது 90 டிகிரி விடைக்கும் கம்மியாக தான் இருக்கணும். இனி கொஸ்டினை பாருங்கள். கொஸ்டினில் நம்மளுக்கு 7/4ன்னு கொடுத்துருக்காங்க. அதை இங்கே எழுதிக்கிறேன். 7/4. இப்போ இதில் 7 தான் பெரிய எண். அப்போ இந்த கோட்டு துண்டில் 7 வில் வெட்ட போகிறோம் சம அளவில். அதுக்கு காம்பஸோட முனையை கரெக்டாக Q புள்ளியில் வைங்க. இப்போ இங்கே தோராயமாக ஒரு அளவு எடுக்க போகிறீங்க. உங்கள் விருப்பத்துக்கு ஒரு அளவு, ஆனால் கொஞ்சம் சின்னதாக எடுங்க. எடுத்து இங்கே ஒரு வட்டவில். சரிங்களா? இப்போ இந்த அளவை மாற்றாமல் இந்த கோட்டு துண்டில் இந்த வில் வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகுது. அந்த புள்ளியில் வைத்து அடுத்த வட்டவில் இந்த மாதிரி 7 வட்டவில் வெட்டணும். ஏன்னா பெரிய எண் 7. ஓகே, இது 2வது. இனி 3வது வட்டவில், அப்புறம் 4வது வட்டவில், 5வது வட்டவில், 6வது வட்டவில், 7வது வட்டவில் வெட்டிட்டோம். இப்போ இதுக்கு நேம் கொடுக்கலாம். இது Qனா இந்த புள்ளி Q1, இந்த புள்ளி Q2, இந்த புள்ளி Q3, இந்த புள்ளி Q4, இந்த புள்ளி Q5, இந்த புள்ளி Q6, இந்த புள்ளி Q7. இப்போ கீழே என்னது இருக்குது? 4. கீழே என்னது இருக்கோ அதை ஆரோட இணைக்கணும். ஓகே, இணைக்கலாம். கீழே 4 இருக்குது. அப்போ Q4 என்கிற இந்த புள்ளியையும் R புள்ளியையும் இணைக்க போகிறோம். ஓகே, கவனமாக இணைங்க. ஓகே, இணைச்சிட்டேன். இனி மேலே 7 இருக்குது, அதையும் நம்ம இணைக்கணும். அதுக்கு முன்னாடி காம்பஸோட முனையை Q4ல் வைங்க. இப்போ இது கரெக்டாக Q3ல் இருக்குது. இதோட பாதி அளவு இதுனா பாதிக்கு மேலே எடுக்கணும். எடுத்து இங்கே ஒரு வட்டவில். சரிங்களா? இப்போ இந்த அளவை மாற்றக்கூடாது. மாற்றாமல் மேலே 7 இருக்குது. அப்போ Q7 என்கிற இந்த புள்ளியில் வைத்து கொஞ்சம் பெருசாக வரைங்க வட்டவில். இப்போ இந்த வட்டவில்லோட அளவை காம்பஸில் எடுக்க போகிறீங்க. அதுக்கு காம்பஸோட முனையை இந்த சைடு வைங்க, பென்சிலோட முனையை அந்த சைடில் வைங்க. ஓகே, இப்போ இந்த அளவை நம்ம கரெக்டாக எடுத்துட்டோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த அளவை கரெக்டாக எடுக்கணும். எடுத்து இந்த வட்டவில்லோட இந்த முனை, சரிங்களா, அந்த முனையில் வச்சு அந்த வட்டவில்லை வெட்டுற மாதிரியான ஒரு வில். ஓகே, வரைஞ்சிட்டோம். இப்போ அதை இணைக்கணும். அதுக்கு முன்னாடி QR என்கிற கோட்டு துண்டை கொஞ்சம் நீட்டிக்கலாம். ஓகே, நீட்டிட்டேன். அதே மாதிரி QP என்கிற இந்த கோட்டு துண்டை நீட்டிக்கலாம். ஏன்னா வடிவத்த முக்கோணம் வெளியே அமையும், அதுக்காக. இப்போ மேலே 7 இருக்குது. அப்போ Q7 என்கிற இந்த புள்ளியையும் இந்த 2 வில் வெட்டும்போது உருவாகக்கூடிய அந்த புள்ளியையும் இணைக்க போகிறோம். அது QR என்கிற கோட்டு துண்டில் படணும். ஓகே, இணைக்கலாம். பாருங்க, இணைச்சிட்டேன். இப்போ இது Rனா இந்த புள்ளி Rனா இந்த புள்ளி R'. இதே மாதிரி P' கண்டுபிடிக்கணும். அதுக்கு சேம் அதே மாதிரி தான். அதுக்கு R புள்ளியில இருந்து R' இதோட பாதி அளவுக்கு மேலே நீங்கள் எடுக்கலாம். இல்லாட்டா R புள்ளியில் வைத்து தோராயமாக ஒரு அளவு எடுத்து இங்கே ஒரு வட்டவில். சரிங்களா? உங்கள் விருப்பத்துக்கு ஒரு அளவு எடுத்து வட்டவில் வெட்டிக்கோங்க. அடுத்த R' என்கிற இந்த புள்ளியில வைத்து இன்னொரு வட்டவில். அளவு மாறக்கூடாது. இதை கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வரைஞ்ச வட்டவிலோட அளவை காம்பஸில் எடுக்க போகிறீங்க. இந்த சைடு காம்பஸோட முனை, அந்த சைடு பென்சிலோட முனை. இப்போ நான் கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த வட்டவில்லோட இந்த புள்ளியில் வைத்து அந்த வட்டவில்லை வெட்டுற மாதிரியான ஒரு வில்.
இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஆர் டேஸ் என்கிற இந்த புள்ளியையும் இந்த ரெண்டு வில் வெட்டும் போது உருவாகக்கூடிய இந்த புள்ளியையும் இணைக்க போகிறோம். அது இந்த கோட்டு துண்டில் படணும். இணைக்கலாம். ஓகே, இதை கொஞ்சம் நீட்டி விட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ இது பீனா இந்த புள்ளி பி டேஸ். இப்போ கொஸ்டினில் கேட்ட மாதிரி வடிவத்த முக்கோணம் வரைஞ்சிட்டோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் Q4R என்கிற இந்த கோடும் இணையாக இருக்கும். அதே மாதிரி RP இந்த கோடும் ஆர் டேஸ் பி டேஸ் என்கிற இந்த கோடும் இணையாக இருக்கும். இப்படி இணையாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வரைஞ்சது கரெக்டு. இதில் வடிவத்த முக்கோணம் பி டேஸ் QR டேஸ் என்கிற இந்த பெரிய முக்கோணம் தான். அப்போ எழுதிக்கலாம், தேர்ஃபோர் முக்கோணம் பி டேஸ் QR டேஸ் என்பது தேவையான வடிவொத்த முக்கோணம் ஆகும். இந்த மாதிரி எழுதிருங்க. சரிங்களா? இவ்வளவு தான் இந்த சம்.